இந்த ஹைலி ரொமான்டிக் பர்சன் இஸ் ஆக்சுவலி பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃபர். இன்றைக்கி எல்லா மொபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு எனக்கு ஒரு இமேஜினரி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு கண்ணுக்கு தெரியறாருன்னா அந்த கழுத்தில் போட்டு அந்த ஒரு நிக்கான் கேமரா வச்சுட்டு எடுப்பார். மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் அக்காவை தான் எடுப்பார், அவர் ஒய்ஃபை தான் எடுப்பார். இப்படி திருப்பி நிப்பாட்டி எடுப்பார், அப்படி திருப்பி நிப்பாட்டி எடுப்பார். ஒரு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஷாட் ஒன்று வச்சுருக்காரு. அப்படியே அக்காவோட கழுத்தில் இப்படி போட்டு வச்சு, அக்கா குட்டையாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, அப்படின்னு இருக்கும்போது அந்த கழுத்தில் போட்டு ஒரு ஷாட் வச்சு, அந்த மாதிரி மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஃபோட்டோ வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு ஷாட் மட்டும். எங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில நண்பர்களில் ஆசிப் சாரும் என் மனசில் இருக்கிறாரு. மனதால் என் நண்பர் மகாராஜா. எனக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் எங்கள் குடும்பத்தில் யாருமே படிக்கல, அது படிக்கணும் ரொம்ப ஆர்வம் எனக்கு. 6 மாத காலங்கள் எம்காம் படித்தேன். 6 மாத காலங்கள் எம்காம் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும் போதே கும்பகோணத்தில் கடை திறந்த பிறகு வந்து என்னுடைய ஒரு சகோதரர் தஞ்சாவூரில் இருந்தவர் வந்து பஷீர் அகமது வந்து அங்கே கும்பகோணத்துக்கு போக வேண்டிய சூழல் இருந்தனால நான் தஞ்சாவூர் கடைக்கூடிய வரக்கூடிய சூழல் உருவாகிது. அதனால் எம்காம் டிஸ்கண்டினியூயோட என்னுடைய இந்த வணிக படிப்பை தொடங்கினேன். ஆசிப் சாரை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக எனக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம் உண்டு. அவர் வந்து நல்ல எங்கள் குடும்பத்தோடையும் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட பிரதர்ஸு, அவங்களோட மச்சான், அவங்களோட சன்இன்லாஸ் எல்லோரு கூடயுமே அவங்க ஃபேமிலி கூட நல்ல எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. அதாவது வந்து அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து படிச்சுட்டு டைரக்ட் ஒரு பிகாம் முடிச்சுட்டு உடனே கடைக்கு வந்துட்டார். அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு தான். அப்போ போய் ரெடிமேட் ஆரம்பித்து அவர் போய் அங்கே நார்த்துலலாம் வந்து பழக்கம்லாம் இல்லை. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து அவருக்கு கைட் பண்ணார். நான் வந்து பிஸ்னஸ் லெவலெலாம் இல்லை, அதனால் வந்து எனக்கு அந்த பிஸ்னஸ் லெவலில் வந்து கைட் பண்ணுறதுக்கு தெரியாது. மற்றபடி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவர் கைட் பண்ணார். அதை வந்து அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் இருக்கிறார். ஒருத்தருக்கு செய்த உதவியை வந்து என்றைக்கும் மறக்கூடாதுன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். எந்த ஒரு இதுலையாக இருந்தாலும் அதை வந்து சொல்லி காமிச்சிட்டே இருப்பார். என்னுடைய வணிகத்தில் பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் ரெடிமேட் ஆடைகள்ன்றது பார்த்திங்கன்னா என்னுடைய தந்தையார் துவங்கி வைக்கும்போது எந்தவித அடிப்படையான ஒரு அறிவோ நாலேஜோ அந்த ஆயத்த ஆடையில் எனக்கு சுத்தமாக கிடையாது. என்னுடைய மச்சார் மரியாதைக்குரிய ஜியாவுதீன் அவர்கள் தான் எனக்குடைய இந்த ஆயத்த ஆடைகளில் என்னுடைய ஆசான் அவர் தான். அவர் வந்து என்னை கைப்பிடித்து அழைத்து கொண்டு பாம்பேயில் வந்து நாங்கள் சுற்றாத இடங்களே இல்லை, சின்ன சின்ன இடங்கள்லாம் போய் வந்து வாங்கியிருக்கோம். அது மாதிரி வந்து அலைஞ்சு வாங்கியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினமான காலம், இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் இந்த பிஸ்னஸுக்கு வந்தபோது ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனோம்னா வந்து ஒரு வெளி மாவட்டத்துக்கு போனோம்னா மாநிலத்துக்கு போனோம்னா வந்து ட்ரெயினில் போகிறோம்னா கடுமையான குளிர்லும் போயிருக்கோம், கடுமையான வெயிலையும் போயிருக்கோம். இது மாதிரி வந்து கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு இடமா தேடி போயிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நேரத்தில் வந்து மகாராஜா ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் கிடையாது. ஆசிப் அலி தன்னுடைய 25 வயதில் இளைஞனாக இருக்கிற போது இந்த டெக்ஸ்டைல் துறை அடுத்த கட்டத்திற்கு ரெடிமேடாகத்தான் மாறும் என்று ஒரு ஆலோசனை செய்து அவர் குதித்த இந்த யோசனையை அவரே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் மகாராஜா ரெடிமேட் என்று ஆரம்பித்தார். இன்று கிட்டத்தட்ட அந்த ரெடிமேடு கார்மெண்ட்ஸ் உடைய துறை அவருடைய குழுமத்தில் சுமார் ஒரு 2.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு பக்கமாக இந்த கார்மெண்ட் டிவிஷன் மட்டும் அதிகரித்துள்ளது. மாவட்டம் தோறும் மகாராஜா அப்படின்ற அந்த ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரொம்ப நாளாக அவங்க வந்து விதைச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க ஃபாதர்ஸ்டேருந்து வரப்போகும்போது அந்த ரெடிமேடுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது, ரெடிமேட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃபியூ பீப்புள் இன் தமிழ்நாடு டு ஹேவ் லான்ச்டு ரெடிமேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 4-5 பேர் தான் தமிழ்நாட்டிலே மொத்தத்தில் அந்த ரெடிமேடை தமிழ்நாடு கொண்டு வந்ததில் ஒருத்தவங்க வந்து மகாராஜா. அண்ட் மகாராஜா ஃபேமிலியில் சில்க்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து ரெடிமேடுக்கு கன்வெர்ட் ஆனது வந்து ஆசிஃப் பாயும் அவருடைய மச்சான் என்னுடைய மாமனார் ஜியாவுதீன் பாயும் தான் ஒன்றா வந்து ரெடிமேட்ஸை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெடிமேடை லான்ச் பண்ணது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் அவங்க. அதுக்கப்புறம் அந்த ரெடிமேடில் தே பிகேம் த கிங். இன்றைக்கி வந்து எனி டாப் மேனுஃபேக்சரர்ஸ் அக்ராஸ் இந்தியாவாக இருந்தால் மகாராஜா தெரியும். அந்த அளவுக்கு தான் அந்த ரெடிமேடை பில்ட் பண்ணாங்க. அந்த காந்தி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ஆரம்பித்தாங்க. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்பாக இருந்து இன்றைக்கி நான் படித்த லெவலில் அதை பற்றி நான் உள்ளே சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஹவு ஃபார் இட் ஹஸ் எக்ஸ்பேண்டட்னு பார்க்கும்போது ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஐ எம் ஸோ அமேஸ்ட் டு see it has gone more than 3 lakhs square feet area they have pitched into their different branches. அது செய்ய முடியும்னாக்கா unless you have customer base, proper customers, proper customer services, proper products on the shelves, proper trained staff, a proper leadership management team, இல்லைன்னா இந்த சக்ஸஸ் வராது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து அந்த தொழில் மேல் இருந்த பக்தி அவருக்கு. நீங்கள் வந்து சாதாரணமாக இப்போ நாங்கள்லாம் போனோம்னா அவர் பின்னாடியே தான் நாங்கள் போவோம். அது இந்தூர், நாக்பூர், டெல்லி எங்கே போனாலும் சரி, அவர் வந்து அந்த ரகங்களை அலசுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். அந்த ஆயத்த ஆடைகள்லாம் அப்போ வந்து புதுசு, மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப புதுசான விஷயங்கள். அதில் தனித்து நிற்கிறதுங்கெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு புரட்சிகரமான விளைவுன்னு தான் சொல்லணும் நம்ம அதை. அப்போ வந்துலாம் வந்து அந்த ஈடுபாடு இருக்குங்கள்ல, அந்த அந்த பேஷனேஷன் வந்து அவர் அளவுக்கு பார்த்ததில்லை. அவங்க பிரதர்ஸ் எல்லாமே கடுமையான உழைப்பாளிகள். பட் இவர் பேஷனேட். அவர் அந்த கான்ட்ரவர்சி பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. அதனால் எல்லாத்துக்கும் எல்லா ரைட்ஸும். அதே மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாஃப்ட்ட வந்து ஸ்டாஃபாகவே நடத்த மாட்டார். எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான். அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணும், அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணும், எல்லாத்தையுமே வந்து அவரோட சக்திக்கு மீறி கூட பண்ணுறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 750 ரூபா சம்பளத்துக்கு ஸ்டார்டிங்கில் இங்கே வந்தேன். 750 ரூபா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு வந்து அண்ணன் வந்து எப்படின்னா எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன சின்ன தப்புலாம் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்லாம் என்னை வழி நடத்தி என்னை இது பண்ணி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி பெருசாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. மகாராஜா ஒரு 23 வருஷமாக இருக்கேன் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் எல்லாருமே வழக்கமாக ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போவாங்க. ஸோ அப்படி நான் வந்த என்னோடய பெரிய காலேஜ் தான் வந்து மகாராஜா நான் பார்க்குறேன். நான் கடந்த 23 வருஷமாக வந்து நான் மகாராஜா தான் இருக்கேன் நான். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஒய்ஃப், குழந்தைகளோட நான் வந்து ஆசிஃப் சார் கூடயும் மகாராஜாவில் இருந்த நாட்கள் தான் அதிகம் ஆகுது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்து சாதாரணமாக ஒரு டீ வாங்கி கொடுக்குற பையனாக, கேரியர் பையனாக என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இந்த நிறுவனத்தோடு நான் தான் GM. இது கிட்டத்தட்ட இந்த 23 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா எப்படி வளர்ந்துச்சோ. பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி என்னை வந்து தஞ்சாவூரில் எல்லாமே பார்க்க முடியாமல் திருச்சி கொண்டு போய் காவேரி ஹாஸ்பிட்டலில் வச்சு என் காலை எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அவங்க ஒரு 4 நாள் என் கூடவே அங்கேயே இருந்து ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு காலே இருந்தாகணும். அவன் நல்லா பயங்கரமாக ஸ்பீடாக இருந்தவன், அவனை கால் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவனை கால் வச்சு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு டாக்டருமே வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12-13 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணி காலெலாம் இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி வச்சுட்டாங்க. மக்கா நாள் என்னாச்சுன்னா பெரிய சிவியர் ஆகிடுச்சு. காலை எடுத்தே ஆகணும் சார், ப்ளட்டு சர்க்குலேஷன் இல்லை, காலை எடுத்தே ஆகணும், எடுத்தால் தான் உயிரோடு இருப்பாப்ல அப்படின்ட்டாங்க. நான் அப்போ சொன்னேன் வந்து, அண்ணே நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருக்கணும்னு நினச்சேனே. மகாராஜா வந்து பெரிய லெவலில் இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் உங்கள் கூட நான் இருக்கணும்னு நினச்சேன். எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேண்ணே, நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு. இது என்னடா இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்குடா. நான் உனக்கு காலெலாம் சூப்பராக செட் பண்ணி நீ என் கூடவே இருப்பேன். நான் உன்னை எங்கே போனாலும் நான் என் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். வெறும் 15 நாள் தான். அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் ஆகி 15 நாளில் எனக்கு பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்த 15 நாள்லேயே எனக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ண போகிற, ஏன் இப்படி இருக்க, கடைக்கு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணே காலெலாம் மாட்டணும், நான் மாட்டிட்டு 2-3 மாதம் ஆகுங்கிறாங்க, அப்புறம் தானே வரணும் அப்படின்னு. அதெல்லாம் சரி வராது, நீ இமீடியட்டாக நீ போயிட்டு நீ காலை செட் பண்ணிவிட்டு நீ இமீடியட்டாக கடைக்கு வரணும். நீ இருந்தானா வீட்டிலே இருந்தானா நீ ஒரு மாதிரி இதாகிடுவ,
மனசு வேறு மாதிரி ஏதோ உனக்கு இதாகும், அதனால் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ உட்காந்துட்டு வந்து வேலை பாரு கடையில், நீ கடைக்கு வா அப்படின்ட்டாங்க. அடுத்தது வேலையை பார்த்துட்டு என்னை ஸ்டோர் மேனேஜராகவே ஆக்கிட்டாங்க. எந்த ஒரு நிர்வாகத்துலேயும் இவ்வளோ ஒரு ஈடுபாடோட, ஒரு ஸ்டாஃபோட ஒரு ஈடுபாடோட, இவ்வளோ ஹெல்ப்போட எந்த நிர்வாகத்தில் செய்வாங்க என்னென்னலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே பொறுத்தளவில் நான் மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு வந்து அவங்க பிள்ளைக்கு செஞ்சதை விட, அவங்க பெத்த பிள்ளை செஞ்சதை விட எனக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. வயசுலேருந்து ரோல் மாடல் இருப்பாங்க. பட் எனக்கு சின்ன வயசில் இல்லை, மகாராஜாவில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிஃப் சார் தான் பெரிய ரோல் மாடல் எல்லா விஷயத்துலையுமே வந்து. ஓகேங்களா, ஒரு அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கணும், ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்கணும், ஒரு சொசைட்டிக்கு எப்படி நம்ம கண்ணோட்டம் இருக்கணுங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். நான் இன்றைக்கி அவங்க வந்து இத்தனை பிரான்ச் போடுறது முக்கியம் இல்லை, எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கடவுளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகச்சிறந்த எனக்கு ஒரு எப்போவுமே நான் நன்றி கடனோன்னு நான் எதிர்பார்க்குறேன். எத்தனை ஒரு கடையில் 1000 பேரை வேலை பார்க்கலாம், ஆனால் இந்த 1000 பேரை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு அவங்க மனைவி குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் மறைமுகமாக அவங்க செய்கிற உதவி, தெரிஞ்சு செய்கிற உதவி இந்த 1000 பேருக்கு தான் இருக்கும். ஆனால் மறைமுகமாக செய்கிற உதவி இந்த 4000 பேருக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க, அந்த குழந்தைகள் பள்ளி, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். என்னோடு பணிகின்ற ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா என் குடும்பமாக என்னோட கூட இருந்து பணிக்கின்றாங்க. உழைப்பை தந்தவர்கள் ஊழியர்கள்னு சொல்லலாம், உண்மையை தந்தவர்கள் நிச்சயமாக வந்து குடும்ப உறுப்பினர்கள் தான். அந்த வகையில் வந்து என்னோடு இருப்பவர்களாம் குடும்ப உறுப்பினர்கள் தான். 1300க்கும் அதிகமான குடும்ப நண்பர்கள் எங்களோடு வந்து பயணிக்கின்றாங்க. குடும்பத்துக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுப்பார். பசங்களோட கல்வியாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவர் வந்து தன்னை வந்து முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வார். பெரிய பையன் அர்ஷத் அகமதுக்கு சிறு வயசுலேயே இங்கே ஏற்காடு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, நான் ஆசிஃப் என்னோட நண்பர்கள் எல்லோரும் ஒரு தடவை இங்கே வந்து ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணி அர்ஷத்துக்கு அங்கே இது கொடுத்தாக்க நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு பிளான் பண்ணி அர்ஷத்தை வந்து இங்கே ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூலில் சேர்த்தார். அதுக்கப்புறம் அர்ஷத்தை வந்து இன்றைக்கி லண்டனில் போய் டிட் இஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹி ஹேஸ் டன் வெரி குட், இன்றைக்கி அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. சின்ன பையனும் அதே மாதிரி எக்ஸலண்ட்டாக செஞ்சு இது பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து பிஎஸ்ஜி காலேஜில் பிகாம் முடிச்சுட்டு நவ் ஹீ இஸ் ஹெல்பிங் ஹிஸ் ஃபாதர். போத் சன்ஸ் ஆர் ஹெல்பிங் ஹிஸ் ஃபாதர். இட் ஷோஸ் இஸ் அ டிவோஷன் டுவர்ட்ஸ் தி ஃபேமிலி. இல்லை, அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அவர் வீட்டில் ஃபேமிலிலேயும் எவ்வளோ மரியாதை கொடுத்து எல்லாரையும் வச்சுருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒய்ஃப் ஆகட்டும், இப்போ சன்ஸ் ஆகட்டும், மருமகளுங்களுக்காகட்டும், எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பார். அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருவார். அவருடைய ஒன்று விட்ட சகோதரி, ஒரே மேடை, ஒரே நாள் திருமணம், எங்கேயுமே ஒன்றா தான் போவோம். தேனிலவுக்கும் ஒன்றா தான் போனோம். ஒரு பிப்ரவரி கல்யாண தேதி, ஒரு ஜூலை, அந்த கல்யாண தேதியில் கொடைக்கானல், ஜூலை ஆகஸ்ட்னால் குற்றாலம். ஆனால் எப்போ போவோம் என்னெல்லாம் தெரியாது, நாங்கள் கிளம்பி போயிடுவோம். நாங்கள் 4 பேர், அந்த 2 பேரோடு சரி நாங்கள் கிளம்பி போயிடுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அப்போது வித்தியாசமான ஆசிஃபை பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் தனியாக சைக்கிளில் போய் ஒரு 3 மணி நேரம் வந்து பேசுவோம். விஷயங்களை, சொந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு, எப்படி அவருக்கு ஒன்று விட்ட சகோதரியாக வந்து என் மனைவி இருக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு கூட பிறவாத சகோதரியாக வந்து அவரோட மனைவி இருக்கிறாங்க. மனைவி நிச்சயமாக என் மனைவி பற்றி சொல்லணும். இதில் என்னுடைய இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாம். தமமாக வந்த வரம் என்னுடைய மனைவி. என்னுடைய வாழ்க்கையினுடைய முதுகெலும்புனா நிச்சயமாக என்னுடைய மனைவி தான் சொல்லணும். அதில் மாற்றமே கிடையாது. என்னுடைய தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு அவர் இருக்குது. அவர் தொழிலில் அவர் வரலைன்னா கூட அவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக என்னை உயர்த்துதுன்னே சொல்லலாம். அவருடைய பிரார்த்தனைகளும் அவருடைய வேண்டுதலும் இறைவனுடைய அவருடைய கெஞ்சலும் தான் என்னை வந்து உயரத்துக்கு கொண்டு போனதே சொல்லலாம். அப்படி வந்து முழு நேரமும் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஆன்மா, எனக்காக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இறைவன் கொடுத்த வரம் என்னுடைய மனைவி. உண்மையிலேயே நான் வந்து அதை வந்து பெருசாக நினைக்கிறேன். அதில் எனது அருமை நண்பர் ஆசிப் அலி அவருடைய புதல்வர்களாகிய அர்ஷத் அகமத், அப்ரார் அகமத் இவர்கள் இருவரும் இன்று வியாபாரத்திற்கு வந்து
தொழிலை மிக சிறப்பாக செய்வதற்கு அவருடைய கல்வி அறிவு மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருப்பதுடன் அதற்கு மேலே உலக மக்களையும் வணிக மக்களையும் அவங்க மனசில் நல்லா படித்து அவங்க கூட எளிமையாக பழகி இயல்பாக அந்த ஒவ்வொரு என்டர்டைமே இயல்பாக பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜை நம்ம ஆசிஃப் அலி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அவர் தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை கடத்துற விதம் இருக்குல்ல, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் இருக்குல்ல. இப்போ கூட நீங்கள் நிறைய ரீல்ஸ் அந்த இதில் பார்க்கலாம். அவர் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, தொழிலில் ஜெயிக்கிறது எப்படி, அடுத்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து நல்லா இருக்கணும்னா எப்படி எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் அந்த கடத்துற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவர் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, அவர் சுற்றி உள்ள எல்லாத்துக்குமே, அவரோட நண்பர்கள் யார் யார் கூடலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் தொழில் ரகசியங்கள் பெருசாக வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வேறு யாரும் முன்னேறணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, தாங்க மட்டும் முன்னேறினா போதும்னு நினைப்பாங்க. இவர்கிட்ட அது மாதிரி ஒரு இதே கிடையாது, ஈகோவும் கிடையாது, மறைப்பும் கிடையாது, ரகசியமும் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே வளர்த்தி வர்றதில் அவரோட அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியமாக. அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். குடும்பம், தொழில், சமூகம், இதில் எல்லாத்துலேயும் மூன்றுலேயுமே நம்மளுடைய சரிசமமாக நம்மளுடைய பங்களிப்பு இருந்தால் தான் ஒரு முழுமையான மனிதனாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்போ நான் தொழிலுக்கு வந்தனோ, என்னுடைய நிறுவனம் ரெடிமேட் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது காலமும் அதே தான், என்னுடைய திருமணம் ஆண்டும் அதே தான். அதில் பார்த்தீங்கன்னா முழுமையாக குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம, தொழிலையும் விட்டு கொடுக்காம, அதே சமயத்தில் ஜேசிஸ்லையும் நான் ஈடுபாடோடு இருந்து மூன்றையுமே சம பங்களிப்போடு கொடுத்தேன். இதுதான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எல்லா விஷயங்களும் நம்முடைய பங்களிப்பு இருக்கணும், எல்லா விஷயங்களும் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் நிச்சயமாக முழுமையான வெற்றியை பெற முடியும்ன்றது ஆழமான நம்பிக்கை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தனி மனித ஒழுக்கம் முக்கியமான, என் தந்தையார் எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடங்களில் இந்த ஒழுக்கம், நேர்மை, தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை பார்த்து நான் நடந்துக்கிட்டேன். நம்மளுடைய குழந்தைகள் நல்லா வளர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை எனக்கு. அந்த வகையில் ஒரு பேலன்ஸ்டு லைஃப் இருந்தால் முழுமையான வெற்றி பெறலான்றதுக்கு மாற்றமே இல்லை. இத்தனை ஆண்டுகள் நான் இதை வந்து ரொம்ப முழுமையாக பண்ணிகிட்ருக்க நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது.